ஹாய் ஆல், இந்த வீடியோவில் எப்படி நானே என்னோடய கைக்கு ஒரு டெம்ப்ரரி எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நெயில் டிப் பாக்ஸ் எடுத்துகிட்டு அதில் எனக்கு நெயில்ஸுக்கு சூட்டபுளாக இருக்கிற மாதிரி கரெக்டான சைஸில் உள்ள ஒரு டிப் எடுத்துகிட்டு நான் என் நெயில் பெட் மேலே வச்சு பார்க்குறேன். ஸோ அது கம்ப்ளீட்டாக கவர் ஆகுதா இல்லையான்றது பொறுத்து தான் நான் இந்த நெயில் டிப்பை சூஸ் பண்ணுவேன். எக்ஸாக்டாக நம்மளோட நெயில் சைஸ்லேயே இருந்துச்சு அப்படின்னா அதுதான் கரெக்டான டிப். ஸோ இதே மாதிரி நான் ஒவ்வொரு விரலுக்கும் மேட்சிங்காக இருக்கிற சைஸில் இருக்கக்கூடிய டிப்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணி தனித்தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த நெயில் டிப் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்பர் 0லேருந்து நம்பர் 9 வரைக்கும் டிஃப்ரெண்ட் சைஸஸில் உள்ள டிப்ஸ் வச்சுருப்பாங்க. இதில் நம்பர் 0 பெரிய சைஸ், நம்பர் 9 இருக்கிறதுலே சின்ன சைஸாக இருக்கும். அடுத்ததாக நெயில் எக்ஸ்டென்ஷனை அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நெயில் பெட்டை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அப்போ தான் நெயில் எக்ஸ்டென்ஷன் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ கியூட்டிக்கலை புஷ் பண்ணணும் பின்னாடி. அப்போ தான் நம்மளுக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் கிடைக்கும். அதுக்கு நம்ம கியூட்டிக்கலை சாஃப்ட் பண்ணுறதுக்கான ஒரு மெட்டீரியலை அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கியூட்டிக்கல் புஷ்ஷரை வச்சு கொஞ்சமாக கியூட்டிக்கல்ஸ் எல்லாம் ஜென்டலாக பின்னாடி புஷ் பேக் பண்ணிவிட்டு நெயில் பெட்டை இப்போ நம்ம கொஞ்சம் ரஃப் சர்ஃபேஸ் மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் க்ளூ நல்லாவே ஒட்டி இருக்கும் அண்ட் நம்மளோட நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸும் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ நெயில் பெட்டில் இருக்க ஷைனை ரிமூவ் பண்ணுறதுக்காக ஃபைலிங் மெஷின் வச்சு நான் என்னோடய நெயில்ஸ் எல்லாம் பஃப் பண்ணிக்கிறேன். ஃபைலிங் மெஷின் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் மேனுவலாக ஒரு நேச்சுரல் நெயில் பஃபரை வச்சு நீங்கள் எல்லா நெயில்ஸில் இருக்கக்கூடிய ஷைனையும் ஜென்டலாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹார்ஷான பஃபரை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நெயில் பெட் ரொம்பவே வீக் ஆயிரும். கரெக்டான பஃபரை சூஸ் பண்ணி நம்ம பஃபிங் பண்ணணும். பஃப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதில் உள்ள டஸ்ட்டெல்லாம் நம்ம ஜென்டலாக இந்த மாதிரி ஒரு டஸ்டரை வச்சு ரிமூவ் பண்ணணும். அண்ட் நெயில்ஸில் உள்ள மாய்ஸ்சரை ரிமூவ் பண்ணுறதுக்காக டீஹைட்ரேட்டரை நான் ஒவ்வொரு நெயிலையும் அப்ளை பண்ணுறேன். டீஹைட்ரேட்டர் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம ப்ரைமர் அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி நம்ம ப்ரைமர் அப்ளை பண்ணும்போது நம்ம நெயில் எக்ஸ்டென்ஷனோட லைஃபுமே கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ப்ரைமர் முடிஞ்சதுக்கப்புறமா நான் இந்த வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் க்ளூவை யூஸ் பண்ணியிருக்கேன். நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்க நெயில் டிப்ஸை இப்போ எடுத்துக்கிட்டேன். அந்த நெயில் டிப்போட எட்ஜில் கொஞ்சமாக அந்த சாலிட் க்ளூவை எடுத்து நெயில் மேலே ஜென்டலாக நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு ரீடூ பண்ணுறதுக்குமே இந்த சாலிட் க்ளூ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுவே நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற லிக்விட் க்ளூ யூஸ் பண்ணோன்னா நம்மளால் ரீடூ பண்ண முடியாது அண்ட் ஸ்டிக்கியாக இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ அது ட்ரை ஆகிறதுக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும். பட் இது ஒரு பிகினருக்கு ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு. இந்த மாதிரி சாலிட் க்ளூ யூஸ் பண்ணும்போது நம்ம எத்தனை டைம் வேணாலும் ரீடூ பண்ணிக்கலாம். அண்ட் இது நம்ம ஓகே கரெக்டான பொசிஷனில் ஒட்டிட்டோம் அப்படின்னு நம்ம ஃபைனலைஸ் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறமா இது கொண்டு போய் நம்ம எப்பவும் போல் ஜெல் பாலிஷ் க்யூர் பண்ணுற மாதிரி யூவி மெஷினில் வச்சு க்யூர் பண்ணணும். அண்ட் க்ளூ இந்த சாலிட் க்ளூவுமே ரொம்ப கம்மியான அளவில் தான் எடுக்கணும். காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா இந்த சாலிட் க்ளூ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். ஆனால் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதை வச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இது ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்குது. நல்ல ஹோல்ட் கொடுக்குது. எனக்கு லிக்விட் க்ளூவை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப நல்லா இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இப்படி நீங்கள் ஃபிங்கர் மேலே க்ளூவை வச்சுட்டு உங்கள் டிப்பை அட்டாச் பண்ணதுக்கப்புறமா எக்ஸஸாக இருக்க ப்ராடக்டை ரிமூவ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் க்யூர் பண்ணணும். யூவி லைட்டில் நான் க்ளூவை ட்ரை பண்ணதுக்கப்புறமா எனக்கு பிடிச்ச லென்த்தில் நான் என்னோடய நெயில் டிப்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இந்த வாட்டி ஸ்கொயர் ஷேப் ட்ரை பண்ணலான்னு சொல்லி கட் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் கோணையாக வந்திருக்கு. பிகாஸ் நான் ஒரு லெஃப்ட் ஹேண்டர். எனக்கு ரைட் ஹேண்டில் பண்ணும்போது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் பர்ஃபெக்ஷனுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஸோ எல்லா நெயில்ஸையும் எனக்கு வேணுங்கிற லென்த்தில் ஒரே மாதிரி கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு ஒரு சாஃப்ட் ஏஜ் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஹார்ட் பஃபர் எடுத்து நான் ப்ராப்பராக ஃபைலிங் பண்ணிக்கிறேன் ஒரு நல்ல ஷேப்காக. ஸோ ஹார்ட் பஃபரில் எல்லா நெயில்ஸையும் நான் ஷேப் பண்ணதுக்கப்புறமா இப்போ அந்த நெயில் டிப்ஸ் மேலே இருக்க ஷைனை நம்ம ரிமூவ் பண்ணணும். அப்போ தான் ஜெல் பாலிஷ் அந்த நெயில் டிப் மேலே நல்லாவே ஸ்டிக் ஆகி லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அதுக்கு சேம் நான் அதே ஃபைலிங் மெஷினை வச்சு ட்ரில் பிட்டை யூஸ் பண்ணி நான் நெயில்ஸ் மேலே இருக்கிற ஷைன் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். நெயில் டிப் மேலே இருக்கிற ஷைனை எல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா நான் நெக்ஸ்ட் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணுறதுக்கு போவேன்.
இப்போ வந்து நம்ம பாலிஷ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக நெயில்ஸ் எல்லாம் டஸ்ட் ஆஃப் பண்ணியிருக்கணும். டஸ்ட் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபவுண்டேஷன் கோட் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ நான் யூஸ் பண்ணுற ப்ராண்டில் இது ஃபவுண்டேஷன்னு சொல்லி போட்டிருக்காங்க. நீங்கள் வேறு ஏதாவது ப்ராண்டில் வாங்குற மாதிரி இருந்தால் பேஸ் கோட்டுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பேஸ் கோட் அப்ளை பண்ணணும். பேஸ் கோட் அப்ளை பண்ணி 60 செகண்ட்ஸ்க்கு வந்து க்யூர் பண்ணிக்கணும். எல்லா ஃபிங்கர்ஸ்லேயும் பேஸ் கோட்டை அப்ளை பண்ணி க்யூர் பண்ணதுக்கப்புறமா நான் எந்த கலர் நெயில் பாலிஷ் போட போகிறேனோ அந்த கலரை நம்ம எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இப்போ லைட் கலர்ஸ் போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 2 கோட்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதுவே டார்க் கலர்ஸ் போகிறோம் அப்படின்னா 1 கோட் மட்டும் அப்ளை பண்ணாவே போதுமாக இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஸோ கம்மியான ப்ராடக்ட் எடுத்து நம்ம ஃபஸ்ட் கோட் வந்து அப்ளை பண்ணிக்கணும். நம்ம லைட் கலர்ஸ் போகிறதுனால 2 கோட்ஸ் அப்ளை பண்ணணும். ஸோ 2 கோட்ஸுமே வந்து நம்ம ரொம்ப திக்காக அப்ளை பண்ணிட்டோம்னா பாலிஷ் வந்து கரெக்டாக க்யூர் ஆகாது. ரொம்ப தின்னான ஒரு கோட்டிங் தான் ஃபஸ்ட்டு கோட்டிங்கில் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கோட்டிங் முடிஞ்சதுக்கப்புறமா 5 ஃபிங்கர்ஸையும் நம்ம க்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செகண்ட் கோட்டிங் கொடுக்கணும். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி 2 கோட்ஸ் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். ஒரு ஆம்ப்ரே எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். இந்த ஆம்ப்ரே எஃபெக்ட் இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு சீக்ரெட்டான ஒரு இன்க்ரீடியண்ட்டை ஆல்ரெடி நான் அப்ளை பண்ணிட்டேன். இந்த நெயில்ஸ் மேலே அப்ளை பண்ணிவிட்டு எட்ஜஸில் மட்டும் நான் இந்த ப்ளூ கலர் வந்து அப்ளை பண்ணி ஒரு 1 மினிட்டுக்கு வந்து விட போகிறேன். 1 மினிட்டுக்கு விட்டதுக்கப்புறமா நீங்களே பார்ப்பீங்க ஒரு ஆம்ப்ரே எஃபெக்ட் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஆம்ப்ரே எஃபெக்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் கலர் ஒரு லைட் கலர் ரெண்டுமே வந்துட்டு நம்மளால் பார்க்க முடியும். பட் அது ரெண்டும் மர்ஜ் ஆன இடம் வந்து ரொம்பவே ஸ்மூத்தான ஒரு ட்ரான்சிஷனாக இருக்கும். ஸோ 1 மினிட் வெயிட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் வந்து ஒரு ஆம்ப்ரே எஃபெக்ட் க்ரியேட் ஆகிருக்கு என்னோடய நெயில்ஸில். எங்கெல்லாம் வந்து எம்டி ஸ்பேஸ் இருக்கோ எந்த இடத்துலலாம் வந்து ப்ளூ தேவையாக இருக்கோ அங்கெல்லாம் நான் மறுபடியும் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறேன் ஒரு குட்டி டீட்டெயிலிங் ப்ரஷ் வச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஸ்மூத்தான ட்ரான்சிஷன் கிடச்சிருக்கு ஃப்ரம் ப்ளூ டு ஒயிட். சேம் திங் நான் எல்லா ஃபிங்கர்லேயும் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதை க்யூர் பண்ணி லாக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தா நம்ம இது மேலே ஒரு டாப் கோட் அப்ளை பண்ணி நம்ம இது வரைக்கும் பண்ணியிருக்க ஒர்க்கை ப்ரிசர்வ் பண்ணணும். ஸோ நான் ஷில்ஸோட ப்ராண்ட்லேருந்து ஒரு கிளிட்டரி டாப் கோட்டை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு கிளிட்டர் ஷிம்மர்ஸ் இதெல்லாம் வந்து நெயிலில் போட்டுக்கிறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ கிளிட்டரி டாப் கோட் எடுத்து நான் ஆல் ஓவர் த நெயில் அப்ளை பண்ணுறேன். எங்கேயுமே கேப் இல்லாமல் நம்ம இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக வந்து பண்ணி முடிக்கணும். அப்போ தான் அந்த நெயில் பெயிண்ட் வந்து ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த டாப் கோட் அப்ளை பண்ணும்போது எகெயின் நம்ம வந்து க்யூட்டிகல்ஸை டச் ஆகாத மாதிரி கரெக்டாக அப்ளை பண்ணிக்கணும். இன்கேஸ் டச் ஆகிட்டால் கூட நம்ம அதை க்யூர் பண்ணுறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணிவிட்டு க்யூர் பண்ணணும். ஸோ எல்லா ஃபிங்கருக்கும் நான் டாப் கோட் போட்டு ப்ரிசர்வ் பண்ணியாச்சு. இதுதான் என்னோடய ஃபைனல் லுக்.